2026 ஆண்டுக்கான T20 உலகக்கிண்ண போட்டிகள் இன்றைய தினம் ஆரம்பமாக இருந்தன. இந்தியா மற்றும் இலங்கையிலே இந்த போட்டிகள் முழுவதுமே இடம்பெற இருக்கின்றன. இதில் முதலாவது போட்டி இன்றைய தினம் கொழும்பு SSC மைதானத்திலே ஆரம்பமாக இருந்தது. இன்றைய தினம் 3 போட்டிகள் இடம்பெற்றிருந்தன. முதலாவது போட்டி பாகிஸ்தான் மற்றும் நெதர்லாந்து ஆகிய அணிகளுக்கு இடையிலான போட்டியாகவும், இரண்டாவது போட்டி மேற்கிந்திய தீவுகள் மற்றும் ஸ்கொட்லாந்து ஆகிய அணிகளுக்கு இடையிலான போட்டியாகவும், மூன்றாவது போட்டி இந்தியா மற்றும் அமெரிக்கா ஆகிய அணிகளுக்கு இடையிலான போட்டியாக இன்றைய தினம் 3 போட்டிகள் இடம்பெற்றிருந்தன. முதலாவது போட்டியின் ஸ்கோர் விவரங்களை பார்ப்போமாக இருந்தால், முதலாவது போட்டி பாகிஸ்தான் மற்றும் நெதர்லாந்து ஆகிய அணிகளுக்கு இடையிலான போட்டியாக இடம்பெற்றிருந்தது. கொழும்பு SSC மைதானத்திலே இந்த போட்டியிலே நாணய சுழற்சியில் வெற்றி பெற்றிருந்தது பாகிஸ்தான் அணி. முதலிலே கள்ளத்தடுப்பினை தேர்வு செய்திருந்தது பாகிஸ்தான் அணி. அந்த வகையிலே முதலிலே துடுப்படுத்த ஆடியிருந்தது நெதர்லாந்து அணி. நெதர்லாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் நிறைவிலே 19.5 ஓவர்களை மட்டுமே எதிர்கொண்டது. இதிலே 19.5 ஓவர்கள் நிறைவிலே சகல விக்கெட்டுகளையும் இழந்திருந்தது. வெறுமனையே 147 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொண்டது. அவ்வணியின் சார்பாக அதிகபட்சமாக மைக்கேல் லாவி 15 பந்துகளில் 3 பவுண்டரிகள், 1 சிக்ஸர் அடங்கலாக 24 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். அதே போல பேஸ் லீடு 25 பந்துகளில் 30 ஓட்டங்களையும், அணியின் தலைவரான ஸ்காட் எட்வர்ட் 29 பந்துகளில் 3 பவுண்டரிகள், 1 சிக்ஸர் அடங்கலாக 37 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். இதன் காரணமாக நெதர்லாந்து அணி 19.5 ஓவர்கள் நிறைவிலே 147 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொண்டது. சகல விக்கெட்டுகளையும் இழந்திருந்தது. பாகிஸ்தான் அணியின் பந்து வீச்சினை பொறுத்தமட்டிலே ஷஹீன் ஷா அஃப்ரிடி 3 ஓவர்கள் பந்து வீசி 28 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருந்தார். 1 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். அதே போல சல்மான் மிர்சா 3.5 ஓவர்கள் பந்து வீசி 24 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 3 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். அப்ரார் அகமது 4 ஓவர்கள் பந்து வீசி 23 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 2 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். இதன் காரணமாக 147க்குள் சுருண்டிருந்தது நெதர்லாந்து அணி. எனவே 148 ஓட்டங்களை பெற்றால் வெற்றி என்ற முனைப்போடு துடுப்படுத்தாடிய பாகிஸ்தான் அணிக்கு காத்திருந்தது அதிர்ச்சி. பாகிஸ்தானின் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களான ஃபர்ஹான் மற்றும் சைம் அயூப் ஆகியோர் சிறப்பான இடைப்பாட்டத்தினை புரிந்திருந்தார்கள். இதிலே சைம் அயூப் 13 பந்துகளில் 24 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். ஃபர்ஹான் சிறப்பாகவே துடுப்படுத்தாடியிருந்தார். 31 பந்துகளில் 4 பவுண்டரிகள், 2 சிக்ஸர்கள் அடங்கலாக 47 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். இருவரது இடைப்பாட்டமும் சிறப்பாகவே இருந்தது. 52 ஓட்டங்களை பெற்றிருந்த வேளையிலே 2 விக்கெட்டுகளை இழந்திருந்தது பாகிஸ்தான் அணி. ஒரு கட்டத்திலே பாகிஸ்தான் அணி சிறப்பாகவே ஆடிக்கொண்டிருந்தது. 52 ஓட்டங்களை பெற்றிருந்தது. 2 விக்கெட்டுகளை இழந்து, இரண்டாவது விக்கெட் இழந்ததன் பிறகு சல்மான் அலியாக உள்ளே வந்திருந்தார். அவர்தான் அணியின் தலைவர். அவர் 8 பந்துகளில் 3 பவுண்டரிகள் அடங்கலாக 12 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து ஆட்டம் இழக்க அடுத்ததாக வந்திருந்தார். 4ஆம் இலக்கத்திலே இப்போது துடுப்படுத்தாடி கொண்டிருக்கும் பாபர் அசாம் வந்து 18 பந்துகளில் 12 ஓட்டங்களை பெற்று ஆட்டம் இழக்க போட்டி அங்கே சூடுபிடிக்க ஆரம்பித்தது. அடுத்ததாக களமிறங்கிய உஸ்மான் கான் ஓட்டம் எதனையும் பெறாமலே ஆட்டம் இழந்திருந்தார். ஷதாப் கான் 8 ஓட்டங்களை பெற்றிருந்தார். அதே போல முகமது நவாஸ் 6 ஓட்டங்களுக்கு ஆட்டம் இழக்க தடுமாறி கொண்டிருந்தது. ஒரு கட்டத்திலே 117 ஓட்டங்களுக்கு 7 விக்கெட்டுகளை இழந்திருந்தது பாகிஸ்தான் அணி. ஒரு கட்டத்திலே பாகிஸ்தான் அணி 114 ஓட்டங்களுக்கு 7 விக்கெட்டுகளை இழந்திருந்தது. அந்த சந்தர்ப்பத்திலே 23 பந்துகளில் 34 ஓட்டங்கள் தேவை என்ற நிலையில் இருந்தது. அப்போது கைவசம் இருந்தது 3 விக்கெட்டுகள் மாத்திரமே. அதன் பிறகு ஜோடி சேர்ந்த ஃபஹீம் அஷ்ரப் மற்றும் ஷஹீன் ஷா அஃப்ரிடி ஆகியோர் 3 பந்துகள் வீதம் இருக்க வெற்றி இலக்கை அடைந்தார்கள். இதிலே ஃபஹீம் அஷ்ரப் 11 பந்துகளில் 2 பவுண்டரிகள், 3 சிக்ஸர்கள் அடங்கலாக 29 ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க, ஷஹீன் ஷா அஃப்ரிடி அவர் பங்கிற்காக 9 பந்துகளில் 5 ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க பாகிஸ்தான் அணி 19.3 ஓவர்கள் நிறைவிலே வெற்றி இலக்கை அடைந்தது. நெதர்லாந்து அணியின் பந்து வீச்சினை பொறுத்த மட்டிலே ஆரியன் டட் 4 ஓவர்கள் பந்து வீசி 33 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 2 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். அதே போல போல் வேன் 4 ஓவர்கள் பந்து வீசி 1 ஓட்டமற்ற ஓவர்கள் அடங்கலாக 20 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 2 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார்கள். இருந்தாலும் நெதர்லாந்து அணி சிறப்பாக விளையாடி இருந்தாலும் பாகிஸ்தான் அணியிலே கடைசி நேரத்தில் அதிரடியினை காட்டி பாகிஸ்தான் அணி 3 பந்துகள் மீதம் இருக்க வெற்றி இலக்கை அடைந்திருந்தது. 2026 ஆண்டுக்கான T20 உலகக்கிண்ண கோப்பையின் முதலாவது போட்டியிலே வெற்றி பெற்றிருந்தது பாகிஸ்தான் அணி. போட்டியின் நாயகராக தேர்வு செய்யப்பட்டிருந்தார். 11 பந்துகளில் 2 பவுண்டரிகள், 3 சிக்ஸர்கள் அடங்கலாக 29 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த ஃபஹீம் அஷ்ரப். 2026 ஆண்டுக்கான T20 உலகக்கிண்ண இரண்டாவது போட்டி இன்றைய தினம் மேற்கிந்திய தீவு மற்றும் ஸ்கொட்லாந்து ஆகிய அணிகளுக்கு இடையிலான போட்டியாக இடம்பெற்றிருந்தது. இது இந்தியாவின் கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்திலே இந்த போட்டி ஆரம்பமாக இருந்தது. இந்த போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்றிருந்தது ஸ்கொட்லாந்து அணி. முதலிலே மேற்கிந்திய தீவுகள் அணியை துடுப்படுத்தாடுமாறு பணித்திருந்தது. அந்த வகையிலே முதலிலே துடுப்படுத்தாடி இருந்த மேற்கிந்திய தீவுகள் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் நிறைவிலே 5 விக்கெட்டுகளை இழந்து 182 ஓட்டங்களை
பெற்றுக் கொண்டது. அவ்வணி சார்பாக பிரெண்டன் கிங் 30 பந்துகளில் 35 ஓட்டங்களையும், ஷாய் ஹோப் 22 பந்துகளில் 19 ஓட்டங்களையும், ஷிம்ரோன் அட்மயர் 36 பந்துகளில் 2 பவுண்டரிகள் 6 சிக்ஸர்கள் அடங்கலாக வான வேடிக்கை நிகழ்த்தியிருந்தார். இவர் 64 ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க, ரோமன் பவல் 24 ஓட்டங்களையும், ஷெஃப்ரன் ரதர்ஃபோர்ட் 26 ஓட்டங்களை 13 பந்துகளில் பெற்றுக் கொடுக்க, மேற்கிந்திய தீவுகள் அணி 20 ஓவர்கள் நிறைவிலே 182 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. 5 விக்கெட்டுகளை இழந்தது. ஸ்காட்லாந்து அணியின் பந்துவீச்சினை பொறுத்தமட்டிலே பிராட் கரி 4 ஓவர்கள் பந்து வீசி 23 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 2 விக்கெட்டுகளையும், ஆலிவர் டேவிட்சன் 4 ஓவர்கள் பந்து வீசி 23 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 1 விக்கெட்டினையும் கைப்பற்றியிருந்தனர். இதன் காரணமாக மேற்கிந்திய தீவுகள் அணி 5 விக்கெட்டுகளை இழந்து 20 ஓவர்கள் நிறைவிலே 182 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. 183 ஓட்டங்களை பெற்றால் வெற்றி என்ற முனைப்புடன் துடுப்படுத்தாடிய ஸ்காட்லாந்து அணி 18.5 ஓவர்கள் நிறைவிலே சகல விக்கெட்டுகளையும் இழந்திருந்தது. 147 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொண்டது. அவ்வணியின் சார்பாக ஜார்ஜ் முன்சே 15 பந்துகளில் 19 ஓட்டங்களையும், பெண்டன் மேக்மலன் 12 பந்துகளில் 14 ஓட்டங்களையும், அணியின் தலைவர் ரிச்சி பேரிங்டன் 24 பந்துகளில் 42 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 3 பவுண்டரிகள் மற்றும் 2 சிக்ஸர்கள் உள்ளடங்கலாக. அதே போல டாம் ப்ரூஸ் 28 பந்துகளில் 35 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். இவர் 3 பவுண்டரிகள் 2 சிக்ஸர்களை விளாசி இருந்தார். இருந்தாலும் ஸ்காட்லாந்து அணி 18.5 ஓவர்கள் நிறைவிலே சகல விக்கெட்டுகளையும் இழந்திருந்தது. வெறுமனையே 147 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொண்டது. மேற்கிந்திய தீவுகள் அணியின் பந்துவீச்சினை பொறுத்தமட்டிலே ஜேசன் ஹோல்டர் 3.5 ஓவர்கள் பந்து வீசி 30 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 3 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். அதே போல ரொமாரியோ ஷெப்பர்ட் 3 ஓவர்கள் பந்து வீசி 20 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 5 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். ஷமா ஜோசப் மற்றும் குடகேஷ் மோட்டி ஆகியோர் தலா 1 விக்கெட்டினை வீழ்த்தியிருந்தனர். இதன் காரணமாக ஸ்காட்லாந்து அணி 147 ஓட்டங்களை பெற்றது. சகல விக்கெட்டுகளையும் இழந்திருந்தது. மேற்கிந்திய தீவுகள் அணி 35 ஓட்டங்களிலே வெற்றி பெற்றிருந்தது. போட்டியின் நாயகனாக தேர்வு செய்யப்பட்டிருந்த 36 பந்துகளில் 2 பவுண்டரிகள் 6 சிக்ஸர்கள் அடங்கலாக வான வேடிக்கை நிகழ்த்தியிருந்த ஷிம்ரோன் அட்மயர். 2026 ஆண்டுக்கான T20 உலக கிண்ணத்தின் 3வது போட்டி இந்தியா மற்றும் அமெரிக்கா ஆகிய அணிகளுக்கு இடையிலான போட்டியாக இடம்பெற்றிருந்தது இந்தியாவின் மும்பை வான்கடே மைதானத்திலே. இந்த போட்டியிலே நாணய சுழற்சியிலே வெற்றி பெற்றிருந்த அமெரிக்க அணி முதலிலே துடுப்படுத்தாடுமாறு இந்திய அணியினை பணித்திருந்தது. அந்த வகையிலே முதலிலே துடுப்படுத்தாட இருந்த இந்திய அணி 20 ஓவர்கள் நிறைவிலே 9 விக்கெட்டுகளை இழந்து 161 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொண்டது. 20வது ஓவரின் நிறைவிலே தான் 161 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. ஒரு கட்டத்தில் இந்திய அணி 120 ஓட்டங்களையாவது கடக்குமா என்று தத்தளித்துக் கொண்டிருந்தது. ஒரு வழியாக அவ்வணியின் தலைவரான சூரியகுமார் யாதவ் கரை சேர்த்திருந்தார். அதன் காரணமாக 20 ஓவர்கள் நிறைவிலே இந்திய அணி 9 விக்கெட்டுகளை இழந்து 161 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. இந்திய அணி சார்பாக இஷான் கிஷன் 16 பந்துகளில் 20 ஓட்டங்களையும், திலக் வர்மா 16 பந்துகளில் 25 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்திருந்தனர். அபிஷேக் சர்மா ஓட்டம் எதனையும் பெறாமல் டக் அவுட் செய்யப்பட்டிருந்தார். அடுத்தபடியாக சூரியகுமார் யாதவ் அவ்வணியின் தலைவரான சூரியகுமார் யாதவ் நுழைந்திருந்தார். இவர் வெறுமனையே 49 பந்துகளில் 10 பவுண்டரிகள் 4 சிக்ஸர்கள் அடங்கலாக 84 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். இனி எவருமே பெரிதாக சோபிக்கவில்லை. சிவம் தூபே ஓட்டம் எதனையும் பெறாமல் ஆட்டமிழந்திருந்தார். ரிங்கு சிங் 6 ஓட்டங்களை பெற்றிருந்தார். ஹார்திக் பாண்டியா 5 ஓட்டங்களோடு வெளியேற இந்திய அணி 20 ஓவர்கள் நிறைவிலே 161 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. 114 ஓட்டங்களுக்கு 7 விக்கெட்டுகளை இழந்து தத்தளித்துக் கொண்டிருந்தது இந்திய அணி. அதன் பிறகு சூரியகுமார் யாதவின் அதிரடியின் காரணமாக ஒரு வழியாக 161 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. அமெரிக்க அணியின் பந்து வீச்சினை பொறுத்தமட்டிலே ஷெல்டி வேன் 4 ஓவர்கள் பந்து வீசி 25 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 4 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். அதே போல முகமது மோசின் 4 ஓவர்கள் பந்து வீசி 16 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 1 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். ஹர்மித் சிங் 4 ஓவர்கள் பந்து வீசி 26 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 2 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தனர். அமெரிக்க அணியின் பந்து வீச்சும் சிறப்பாக இருந்தது. அதைவிட களத்தடுப்பு இன்னும் சிறப்பாக இருந்தது. 162 ஓட்டங்களை பெற்றால் வெற்றி என்ற முனைப்புடன் துடுப்படுத்தாடிய அமெரிக்கா அணி 20 ஓவர்கள் நிறைவிலே 8 விக்கெட்டுகளை இழந்து 132 ஓட்டங்களை மட்டுமே பெற்றுக் கொண்டது. இதன் காரணமாக 30 ஓட்டங்களினால் தோல்வியை தழுவியது அமெரிக்கா அணி. 162 ஓட்டங்களை பெற்றால் வெற்றி, அதுவும் வான்கடே மைதானத்திலே. இது ஒரு இலகுவான ஓட்டம் போலதான் இருக்கும் இரண்டாவதாக துடுப்படுத்தாடும் அணிக்கு. இருந்தாலும் அமெரிக்க அணியின் துடுப்பாட்ட வீரர்கள் தமக்கு அனுபவம் இல்லை என்பதனை இந்த போட்டிகளை காட்டியிருந்தார்கள். அமெரிக்க அணியின் துடுப்பாட்டத்தினை பொறுத்தமட்டிலே மிலிந்த் குமார் 34 பந்துகளில் 34 ஓட்டங்களையும், சஞ்சய் கிருஷ்ணமூர்த்தி 31 பந்துகளில் 37 ஓட்டங்களையும், சுபம் ரஞ்சனை 22 பந்துகளில் 2 பவுண்டரிகள் 3 சிக்ஸர்கள் அடங்கலாக 37 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்திருந்தனர். இந்திய அணியின் பந்து வீச்சினை பொறுத்தமட்டில் அஷ்தீப் சிங் 4 ஓவர்கள் பந்து வீசி 18 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 2 விக்கெட்டுகளையும், முகமது சிராஜ் 4 ஓவர்கள் பந்து வீசி 29 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 3 விக்கெட்டுகளையும், வருண் சக்கரவர்த்தி 4 ஓவர்கள் பந்து வீசி 24 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 1 விக்கெட்டினையும், அக்ஷர் பட்டேல் 4 ஓவர்கள் பந்து வீசி 24 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 2 விக்கெட்டுகளையும் கைப்பற்றியிருந்தனர். இந்த போட்டியிலே இந்திய அணியின் அனுபவத்தினால் தோல்வியை தழுவியிருக்கிறது அமெரிக்க அணி. இந்த போட்டியின் நாயகனாக தேர்வு செய்யப்பட்டிருந்தார். 49 பந்துகளில் 10 பவுண்டரிகள் 4 சிக்ஸர்கள் அடங்கலாக 84 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த இந்திய அணியின் தலைவர் சூரியகுமார் யாதவ்.
இன்றைய தினம் 3 போட்டிகள் இடம்பெற்றிருந்தன. இந்த போட்டியிலே முதலாவது போட்டியிலே பாகிஸ்தான் அணியும், இரண்டாவது போட்டியிலே மேற்கு இந்திய தீவுகள் அணியும், மூன்றாவது போட்டியிலே இந்திய அணியும் வெற்றி பெற்றிருந்தது. ஸ்கோர் விவரங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேண்டுமா? இதுவரைக்கும் என்ன ஃபாலோ பண்ணாதவங்க இப்பவே என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நாளையில இருந்து நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களை உடனடியாக வந்து சேரும்.